அண்மை செய்தியை பார்க்கிறோம். விஜயகாந்தின் வீட்டிற்கு தேமுதிக நிர்வாகிகள் வருகை தந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கொரோனா தொற்று காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வெண்டிலேட்டரில் வைத்து விஜயகாந்துக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் சென்னையில் உள்ள விஜயகாந்த் வீட்டிற்கு தேமுதிக நிர்வாகிகள் வந்திருக்கிறார்கள். மியாட் மருத்துவமனையில் விஜயகாந்த் கொரோனா தொற்று காரணமாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு வெண்டிலேட்டரில் வைத்து தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் விஜயகாந்த் வீட்டிற்கு தேமுதிக நிர்வாகிகள் வருகை புரிந்திருக்கிறார்கள். விஜயகாந்த் இல்லத்தின் முன்பாக அவர்கள் நின்று பேசிக் கொண்டிருக்கும் காட்சிகளை பார்க்கிறோம். விஜயகாந்த் வீட்டிற்கு தேமுதிகவின் முக்கிய நிர்வாகிகள் வருகை புரிந்திருக்கிறார்கள். சென்னையில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள், முக்கிய நிர்வாகிகள் வந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விஜயகாந்தின் இல்லத்தின் முன்பாக என்ன கள நிலவரம் என்று பார்த்து வருகிறோம். விஜயகாந்தின் உடல்நிலை குறித்து இன்னும் சற்று நேரத்தில் மருத்துவ அறிக்கையும் வெளியாக உள்ளது. 9 மணி அளவில் மியாட் மருத்துவமனையிலிருந்து விஜயகாந்தின் உடல்நிலை தொடர்பாக அறிக்கை வெளியாகும் என்று நமது செய்தியாளர் ஏற்கனவே பதிவிட்டிருந்தார். இந்நிலையில் விஜயகாந்தின் இல்லத்தின் முன்பாக தேமுதிக நிர்வாகிகள் வந்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முருகேசன் இணைகிறார். முருகேசன், ஒருபுறம் மருத்துவமனையில விஜயகாந்துக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது, மறுபுறம் விஜயகாந்தின் இல்லத்தின் முன்பாக தேமுதிக நிர்வாகிகள் குவிய என்ன காரணம்? தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்த் அவர்கள் கடந்த மாதம் 18ஆம் தேதி மருத்துவ பரிசோதனைக்கு அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்து 3 வார காலம் சிகிச்சை மேற்கொண்டு அவர் 12ஆம் தேதி டிசம்பர் 12 வீடு திரும்பினார். இந்த சூழலில் அவருடைய உடல்நலம் வந்து பல்வேறு வதந்திகள் கிளம்பியது. அப்போது விஜயகாந்த் அவர் நலமுடன் இருக்கிறார் என்று அவருடைய மனைவி பிரேமலதா விஜயகாந்த் வீடியோவும் வெளியிட்டார், வெளியிட்டார். இந்த சூழலில் அவர் வீடு திரும்பி வீட்டில் ஓய்வெடுத்து வந்த சூழலில் மீண்டும் கடந்த 26ஆம் தேதி அவர் மருத்துவமனையில் 15 நாட்கள் தொடர்ந்து சிகிச்சை மேற்கொள்வார் என்று ஒரு தலைமை கழகம் சார்பில் வெளியிட்ட சூழ்நிலையில் இன்று காலை அவருக்கு மூச்சுத்திறல் ஏற்பட்டு மூச்சுடல் மிகவும் சிரமம் ஏற்பட்டதால் அவர் வெண்டிலேட்டர் வசதியுடன் கொரோனா தொற்று ஏற்பட்டது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் விஜயகாந்த் குறித்து மீண்டும் மருத்துவம் அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்து சிகிச்சை ஒரு கவலைக்கிடமான ஒரு சூழலில் விஜயகாந்த் இருப்பதாக தகவல் வெளியான சூழ்நிலையில் கட்சி தொண்டர்கள், அதாவது தேமுதிக நிர்வாகிகள் மட்டுமல்லாமல் பொதுமக்களும் கூட பலர் மருத்துவமனையில் சாலையிலேயே திரும்பியிருக்கிறார்கள். பலர் வீட்டிற்கு, அதாவது வீட்டு வாசலில் காத்திருக்கிறார்கள். குறிப்பா முன்னாள் எம்எல்ஏ அனகை முருகேசன், நடிகர் மீசை ராஜேந்திரன் உட்பட பல்வேறு முக்கிய நிர்வாகிகள் அங்கு குழுமியிருக்கிறார்கள். அதே போன்று மணப்பாக்கம் பகுதியை சேர்ந்த தேமுதிக நிர்வாகிகள் பலர் அந்த மருத்துவமனையில் வாசலில் காத்திருக்கிறார்கள். தொடர்ந்து மருத்துவமனையில் தேமுதிக பொருளாளர் பொதுச் செயலாளருமான பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் விஜயகாந்துடன் தொடர்ந்து அங்க இருக்கிறார். அவரோட மனைவி, மகள் 2 பேரும் இருக்கிறார்கள். கட்சி நிர்வாகிகள், முக்கிய நிர்வாகிகள் சிலர் இருக்கிறார்கள். பார்த்தசாரதி அங்குதான் இருக்கிறார். எனவே அவரிடம் தொடர்பு கொண்டு நிர்வாகிகள் பேசி வருகிறார்கள். அந்த சூழலில் நிர்வாகிகள் சிலரை அவர் வீட்டிற்கு வர சொல்லியிருப்பதாகவும், சிலரை மருத்துவமனைக்கு வர சொல்லியிருப்பதாகவும் வந்த தகவல் அடிப்படையில் பலர் வீட்டிற்கும் பலர் நிர்வாகிகள் அதாவது தலைமை கழக முக்கிய நிர்வாகிகள் மருத்துவமனை வாசலில் காத்திருக்கிறார்கள். சென்னையில் இருக்கக்கூடிய தேமுதிக மாவட்ட செயலாளர்களையும் முக்கிய நிர்வாகிகளையும் மருத்துவமனைக்கு வர சொல்லி இருப்பதாக ஒரு தகவல் சொல்லியிருக்கிறீங்க முருகேசன். என்ன காரணம்? மருத்துவமனைக்கு அவர்களெல்லாம் அழைக்க என்ன காரணம்? ஒரு புறம் அவருடைய வீட்டின் முன்பாக தேமுதிகவின் நிர்வாகிகள் குவிந்திருக்கிறார்கள், மறுபுறம் மருத்துவமனைக்கும் நிர்வாகிகளை வர சொல்லி இருக்கிறார்கள். எப்படி புரிந்து கொள்ளலாம்? தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் உடல்நலம் குறித்து அவ்வப்போது கவலைக்கிடமான செய்திகள் வதந்திகள் பரவி கொண்ட சூழலில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் போதெல்லாம் இது போன்ற பிரச்சனை ஏற்படுகிறது. மருத்துவமனை வாசலில் தொண்டர்கள் குவிய தொடங்கியதால் இந்த பகுதியில் போக்குவரத்து பாதிப்பும் ஏற்படுகிறது. எனவே இந்த பகுதியில் தற்போது பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான போலீஸ் பாதுகாப்பு, காலையில் 15 பேர் இருந்த போலீஸ் பாதுகாப்பு நிலையில் தற்போது 30க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். கட்சி தொண்டர்கள், இந்த மணப்பாக்கம் பகுதியை சேர்ந்த நிர்வாகிகள் பலர் இங்கு குழுமியிருப்பதால் காவலர்கள் அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று
விஜயகாந்தின் உடல்நலம் குறித்து தொடர்ந்து வந்து அவருடைய வெண்டிலேட்டர் வசதியுடன் சிகிச்சை பெற்று வருகிறார் என்ற தகவல் வெளியானதிலிருந்து பல நிர்வாகிகள் வந்து தொடர்ந்து தேமுதிக நிர்வாகியான பார்த்தசாரியை தொடர்பு பேசிய போது மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் வந்து நீங்க சிலர் வந்து வீட்டுக்கு வாங்க சொல்லிருக்காரு, சிலர் வந்து கட்சி மருத்துவமனைக்கு வாங்க சொல்லிருக்காரு. உள்ளூர் பகுதியில் கூட மணப்பக்கம் பகுதியை சேர்ந்தவர்கள் எல்லாம் மருத்துவமனைக்கு அருகிலேயும் மாவட்ட செயலாளர் சிலரை வந்து வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. இந்த சூழ்நிலை வந்து வதந்திகள் பரம்பிட வேண்டாம், மருத்துவமனையில் வந்து அதிகமான கூட்டம் தொடங்கினால் வந்து அதிர்ச்சி நிலவும், இந்த தகுதி வதந்திகள் வந்து அதிகமானால் வந்து தொண்டர்கள் மத்தியில் பல்வேறு வதந்திகள் அதிர்ச்சி நிலவும் என்ற சூழ்நிலை காரணமாகத்தான் வந்து இது அந்த கருத்து அவர் வந்து நிர்வாகிகள் வர வச்சிருக்கார் என்று சொல்லப்படுகிறது. மேலும் வந்து அவருடைய உடல்நலம் குறித்து இன்னும் சில நேரத்தில் 9 மணிக்கு மேல் வந்து இதுவரைக்கும் வந்து 3-4 முறை வந்து தேமுதிக தலைமை கழகம் சார்பில் வந்து அவருடைய உடல்நலம் எந்த மாதிரி இருக்கிறது, எந்த மாதிரி சிகிச்சைக்காக மருத்துவமனை அழைத்து வரப்பட்டார் என்ற கருத்து வந்து தேமுதிக தலைமை கழகம் தான் அறிக்கை வெளியிட்டுள்ள சூழலில் தற்போது மருத்துவமனை சார்பில் வந்து 9 மணிக்கு மேல் வந்து விஜயகாந்தின் உடல்நலம் குறித்து ஒரு அறிக்கை வெளியிட வாய்ப்பு இருக்கிறது. திலகா, இந்த அறிக்கை வெளியிடுவதற்காக காத்திருக்கலாம் முருகேசன். நீங்க இணைப்பிலே இருங்க, நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த செய்திகளிலும் பேசலாம்.